உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் வண்டியில இருந்தெல்லாம் விழல. 4 பேர் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணி அடிச்சாங்க. நீ அவனை பிடிக்க போய் அவனை அடிச்சிட்டு வந்தல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிருப்பான். ஐயோ, அவன் நம்ம குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? கதிர், குரு சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் நாம. வேண்டாமாயா, அவன் உயிரோட இருக்கிறதுக்கே நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. இந்த கேஸ் கொடுத்தாலும் நிக்காது. என்கிட்ட அடி வாங்கினதுக்கு தான் பழி வாங்க இப்படி பண்ணிருப்பான். அடுத்த தரம் அவனை எங்கேயாவது பார்த்தேன். அவனை சும்மா விடக்கூடாது கதிர். சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாரு. அவனுக்கான தண்டனை கிடைக்கும். இத பாருங்க, நீங்க எதுக்கும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. புவனேஸ்வரி அவளோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கா. இனிமே நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கதிர், நீ நல்லா ரெஸ்ட் எடு. முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும். அத்தை, ஆ, கொஞ்சம் சுடு தண்ணி கிடைக்குமா? இருப்பா, எடுத்துட்டு வரேன். பெரியம்மா, இருங்க. நீங்களே இப்பதான் டயர்டா வெளியில இருந்து வந்திருக்கீங்க. டேய், சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. மாயா, அவனுக்கு அடிபட்டு இருக்குல்ல. சரி, இருக்கட்டும். அவனை பாத்துக்க என்ன ஆளா இல்ல. நீங்க வாங்க. இந்தா சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. சாப்பிடு. சீக்கிரம் மாத்திரை போடணும். கரெக்டா மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாதான் சீக்கிரம் உடம்பு சரியாகும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. சாப்பிடு. ஏய், இரு, வேணா விடு. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். சாப்பிடு. இல்ல வேணாம், உனக்கு எது கஷ்டம்? ப்ளீஸ் சாப்பிடு. உன் கையில அடிபட்டு இருக்கும் போது நீயா எப்படி சாப்பிடுவ? சொல்றல, சாப்பிடு. ஓஹோ, இப்படி வேற திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? இதை இப்படியே விடக்கூடாது. இத அண்ணன் கிட்ட சொல்லுவோம். அண்ணே, பாருங்கண்ணே, பாருங்கண்ணே, தனாவை எப்படி மாத்திட்டு இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கல்ல, தனா இப்படி எல்லாம் அவனை பாத்துக்கணுங்கிறதுக்காக பொய்யா வந்து கை உடைஞ்சிருச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கான். தானா பாவம்னே, இலகுன மனசு, யார் மேலையும் உடனே இறக்கம் காமிச்சிருவா. அதுக்கு தானே அவனுக்கு இப்படி அடிப்பட்ட மாதிரி நடிச்சு அவ மனச மாத்த பாக்குறான். இப்பவே பாருங்களேன், நம்ம தானே அவனுக்கு எப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கான்னு. அவர் என்ன சின்ன குழந்தையா? அவர் இங்கதான் இருப்பாரு. ஆனா வீடு முழுக்க தேடிட்டனே, அவர் எங்கேயும் இல்ல. அப்போ பஞ்சாயத்துக்கு போயிருப்பாரோ என்னமோ. இன்னைக்கு எதுவும் அப்படி இல்லையே மாமா. அப்படியே பஞ்சாயத்துக்கு போறதா இருந்தாலும் என்ன கூப்பிடாம போக மாட்டார்ல. ஆமால, என்னாச்சு பெரியம்மா? மாயா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் இல்ல. இன்னைக்கு ஏதாவது வேலையா போயிருப்பாரு. வந்துருவாரு பெரியம்மா, கவலைப்படாதீங்க. தனா, அப்பா எங்கேயாவது வெளியே போறதா உங்ககிட்ட சொன்னானா? இல்ல பாட்டி. இல்லையா? ஒருவேளை மரக்கடைக்கு ஏதாவது போயிருப்பாரோ என்னவோ. மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. சரிங்க மச்சான். டேய் மாமா, அண்ணன் வந்துட்டாரு பாருங்களேன். அத்த வந்துட்டாரு. அண்ணி,
அண்ணன் வந்துட்டாரு. அண்ணா வெளில போயிருந்தீங்களா? கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. ஏன் ரகு, நீ எப்பவும் சொல்லாம எங்கேயும் போக மாட்ட. இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம காலையில எங்கேயும் வெளியில போயிருக்க? அப்படி என்னப்பா வேலை? ஆமா, என்னது இது? சொல்றேம்மா. தனா, இங்க வாமா. என்னப்பா? இந்தாம்மா. என்னப்பா இது? இனிமே எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். இதுதான் இனிமே உன் ஆசை, கனவு, லட்சியம், உலகம் எல்லாமே. இந்தா. இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். பிரிச்சு பாருமா. ம். உன் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கலன்னு நீ கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட விளையாட்டை தொடர்ந்து விளையாடு. உனக்கு துணையா நான் உன் கூட இருப்பேன். கடவுள் உனக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. இந்த விளையாட்டை நீ நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த. சில தேவையில்லாத விஷயங்கள் நடந்ததுனாலதான் இத நீ பாதியிலே விடுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே உன் கவனம் வேற எதுலயுமே இருக்கக்கூடாது. 4 சவுத்துக்குள்ள நீ உட்கார்ந்திருக்கவும் வேண்டாம். நீ தினம் விளையாடு. நிறைய போட்டியில கலந்துக்கோ. எந்த ஊருக்கு வேணாலும் நீ போய் விளையாடு. உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உன் வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவங்க முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். மாமா சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு தானா. மாமா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய பேட்மிண்டன் பிளேயர் ஆகி நிறைய போட்டியில ஜெயிக்கணும். இதுல தான் உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும் இனிமே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.